அனைவருக்கும் வணக்கம். இப்போ கலைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயக்கலைகள் வந்து 64 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 64 கலையில் ஒரு கலை வந்து ஓவியக்கலை. நிறையா பேருக்கு வந்து திறமைகள் வந்து 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து பிறவிலேயே அந்த திறமை வந்து வெளிப்படும். இன்னொன்று வந்து அவங்க வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயதை அடைஞ்சோன்னே தங்கக்கிட்ட இந்த திறமை இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை வந்து வளர்த்துப்பாங்க. ஸோ இது 2 விதமான திறமைகள் வந்து இருக்குது. பிறவிலேயே இருக்கக்கூடிய திறமைக்கு வந்து உதாரணமாக நம்ம நிறைய பேர் வந்து சொல்லலாம். யார் சொல்லலாம்னா கவிஞர் கண்ணதாசன் வந்து அவருக்கு வந்து பிறவிலேயே அந்த கவிதை எழுதும் பழக்கம் அது இருக்கிறனால தான் அவர் வந்து உலக அளவில் புகழ் பெற்றார். அவரை வந்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொருத்தர் யார் வந்து பிறவி கலைஞர், பிறவிலேயே திறமை படைத்தவர் அப்படின்னா இசைஞானி இளையராஜா. இளையராஜாவுக்கு அந்த இயல்பான திறமை வந்து பிறவிலேயே இருந்ததுன்னு சொல்லலாம். இவங்க வந்து பிறவி கலைஞர்கள், பிறவிலேயே திறமை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து வளர்ந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட வயதில் தங்கக்கிட்ட இந்த திறமை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை வளர்த்துக்கிறவங்க வந்து ஒரு சில பேர். அதில் வந்து தங்கிட்ட இந்த திறமை இருக்குதுன்னு தெரிஞ்சு வளர்த்துக்கிட்டவர் ஐயா அவர்கள். அவர் வந்து அந்த திறமையை வந்து தங்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை வளர்த்துக்கிட்டார். நிறையா பேர் வளர்ந்த பிறகும் தங்கிட்ட எந்த திறமை இருக்குதுன்னு தெரியாமல் வளர்த்துக்க முடியாமல் அப்படியே வந்து போய்விட்ட காலத்தில் வந்து தங்கிட்ட இருக்க திறமையை உணர்ந்து அவர் வந்து ஓவிய கலையை வந்து வரைகிறார். பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, எழுதுறது, கவிதை எழுதுறது, இது அனைத்துமே வந்து வளர்ந்த பிறகு ஒவ்வொரு இடத்துல போய் வந்து தெரிஞ்சு குருவாக இருந்து குருக்கிட்ட சீடனாக இருந்து கற்றுக்கலாம். ஆனால் ஒரு சில திறமைகள் வந்து என்னதான் நம்ம குருக்கு சீடனாக இருந்து கற்றுக்கிட்டாலும் நம்ம அந்த திறமையை படிப்படியாக வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் அது வந்து முடியும். அந்த வகையில் வந்து ஐயா அவர்கள் வந்து ஒரு குருக்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டாலும் சில இடங்களில் சிறந்தவர் ஆராய்ச்சி செய்தாலும் அவர்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு ஒரு மிக பெருந்த விஷயத்தை வந்து நம்ம முன்னாடியே நம்ம அருகிலேயே அவர் வந்து வரைஞ்சி கொடுத்துட்டாரு. நாங்கள் இங்கே வந்து அகத்தியரை பற்றி பேசி முடிப்பதற்குள்ள ஒரு சில நாழிகைக்குள்ளேயே அவர் வந்து இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற திறமையை வந்து நம்ம பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயன்றதை நான் இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறேன். இந்த படத்தின் மூலம் என்ன அப்படின்னா, இந்த படத்தின் மூலம் அகத்தியருக்கே வந்து பெருமை, அகத்தியரையே உயிர் கொடுத்து சிலையில் இருக்கிற உயிரை வந்து ஓவியத்தில் வந்து அவர் இறக்கி ஓவியத்துக்கு உயிர் கொடுத்து இப்போ அகத்தியருடைய உயிரை வந்து இந்த ஓவியத்துக்கு அவர் வந்து கொண்டு வந்துட்டார். ஸோ இது ஒரு மிகச்சிறந்த படைப்பு. அவர் வந்து ஒரு படைப்பாளியை வந்து நம்ம பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை. நமக்காக நம்ம கூடயே வந்து அந்த பெரும் படைப்பை செய்து கொடுத்த படைப்பாளியா அவருக்கு வந்து நம்ம நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா.